நாளை நாமக்கல் மற்றும் கரூரில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்களில் தனது தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கின்றார். இதற்காக கலந்து கொள்ள நாளை வருகை தர இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதே போன்று வரக்கூடிய பொதுமக்களுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வழிகாட்டு நெறிமுறையில் தமிழக வெற்றி கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஒரு அரசியல் பேரியக்கம் என்பதை நமது ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டும் எனவும், அதே போன்று மக்கள் சந்திப்பிற்கு வரக்கூடியவர்கள் அனைவரும் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர். குறிப்பாக பகுதியில் இருக்கக்கூடிய கம்பங்கள், மரங்கள், மின் கம்பங்கள், வாகனங்கள் மேல் ஏறக்கூடாது எனவும், கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியோர்கள் ஆகியோர்கள் இந்த பிரச்சாரத்திற்கு நேரடியாக வருவதை தவிர்த்து வீட்டிலிருந்து தொலைக்காட்சி வாயிலாக பார்ப்பதை அறிவுறுத்துமாறும் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே போன்று முதியவர்கள், நோயாளிகளுக்கு அங்கு வருவோர் எந்தவித இடையூறுகளும் ஏற்படாத வண்ணம் கலந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று பிளக்ஸ், பேனர்கள் போன்றவற்றை உரிய அனுமதி பெறாமல் அந்த இடத்தில் வைக்கக்கூடாது எனவும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தொடர்ந்து காவல்துறையினர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிட்டிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.